கடையநல்லூர் வஹீதா பேகம் சோசியல் மீடியால இன்னைக்கு பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய பொண்ணு. இந்த பொண்ணை பத்தி நீங்களும் பேசணுமான்னு கேட்டா, இந்த பொண்ணை பத்தி பேசுறதை விட இவட விஷயத்தை வச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா போற போக்க பார்த்தா பேசித்தான் ஆகணும். யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு விஷயத்துக்கு வரலாம். இந்தியா கடையநல்லூரை சேர்ந்த வஹீதா பேகம் கொஞ்ச நாளா சோசியல் மீடியால ஹிஜாப போட்டுக்கொண்டு கேவலமான பாடல்களுக்கு நடனம் ஆடி ரீல்ஸ் போடக்கூடியவங்க தான் இவங்க. இன்னைக்கு இவங்க ட்ரெண்டிங் டாபிக்கா மாறிக்கிறதுக்கு காரணம் இவங்களை பத்தி சிலர் விமர்சனம் முன்வைத்த விதமும் அதுக்கு இவங்க கொடுத்த பதிலும் தான். இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படி ஹிஜாப் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி ஹிஜாப் அபாயா போட்டுக்கொண்டு நடனம் ஆடுறதும், அதே மாதிரி நிறைய ஆம்பளைங்க முஸ்லிம் பேரை வச்சுக்கொண்டு பாட்டு பாடுறது நடனம் ஆடுறதும் இன்னைக்கு சோசியல் மீடியால சர்வசாதாரணமா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த பொன் மீது மட்டும் விமர்சனம் என்னத்துக்கு அப்படின்னா, இவங்களை வச்சு இவங்களோட பேரு இவங்களோட போட்டோஸை யூஸ் பண்ண நாமளும் குயிக்கா ரீச் ஆகிடலாம்ங்கிறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு இவையை பத்தி பேசிக்கொண்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவட தவற உண்மையா சுட்டி காட்டணும்னு நினைச்சிருந்தா கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவ மீது விமர்சனங்களை முன் வச்சிருக்க மாட்டாங்க. நாம இன்னைக்கு பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறத விமர்சிக்கிறோம். ஆனா நாம செஞ்ச பிழை என்னன்னா, சின்ன வயசுலயே பிள்ளைகளை வீட்டிலையும் மொண்டசரிஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் பாட்டுகளை போட்டு டான்ஸ் ஆட வச்சு நாம ரசிக்கிறோம். அதே அவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யறப்போ அதை நம்ம பிள்ளை என்று சொன்னா அதை எல்லா பிள்ளைகளாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மத கலாச்சாரத்தை மத விழுமியத்தை ஒரு சின்ன மனசுல விதைக்கணும் அப்படின்னு சொன்னா பிஞ்சு மனசுலேயே அது அவங்களுக்கு அதை விதைச்சிடணும். அதை விட்டுட்டு இவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஒண்ணு மத கலாச்சாரம், இதுதான் மத விழுமியம், இதைத்தான் நீ பின்பற்றணும் அப்படிங்கிறத சொன்னா அதை அவங்களோட மனசு நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது. அப்ப ஏன் இவ்வளவு நாளா எங்களுக்கு இதை நீங்க சொல்லி தந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாலும் அது தப்பில்லை. ஒரு மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆடையையோ அல்லது அந்த சமூகம் சார்ந்தோ அந்த மதம் சார்ந்த பேரை வச்சு கொண்டு இருக்கிறதாலேயோ அந்த மதம் சார்ந்தவங்களை அவங்க ஆகிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு மதம் சார்ந்த சமூகத்திலையும் இப்படி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருந்து கொண்டு வெளிப்படையா மதத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை செய்யறவங்க எல்லா மதத்திலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எந்த மதத்திலையும் எந்த சமூகத்திலையும் யாருக்கும் நிர்பந்தம் இல்லை. ஒரு மதத்துல ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வச்சோம் அப்படின்னா வெளிப்படையா சமூகத்துல நடிச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில மதத்துக்கு முரணான விஷயங்களை நிச்சயம் அவங்க செய்வாங்க. எந்த மதத்திலையும் எப்படி நிர்பந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் இஸ்லாத்திலையும் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலாவே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறப்போ நாம யாரையுமே எந்த விஷயத்திலையும் நிர்பந்திக்க முடியாது. ஒரு விஷயத்துல பிழை அப்படின்னா அதை சுட்டி காட்டுறது மட்டும்தான் நம்மளோட வேலையை தவிர யாரையும் நிர்பந்தித்து அதுல அமர்த்தி வைக்க முடியாது. இப்படி இருக்கிறப்போ ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தில் இருக்கிற